பெரும்புடையாரையனார் உன்னுடைய வாசலில் உன்வரத்தை நாங்கள் வாழ உன்னுடைய வரத்து வாழ துணை இருப்பாய் ஐயனாரை பெரும்புடையார் வாசலில தர்கே ராஜா தர்கந்தளவா மாட சுவாமியா அப்பா பெரும்புடைய ஐயனார அப்பா மயிரகப்பட்ட மாடவனா என்பவர சங்காரம் செய்தவரா கிளி மாட நிக்கிளி மாடா நிக்கிளி மாடா நின்றே ஆடு வேண்டியா பெரியோர்களை சபையில் இந்த தாய்மார்களை ஐயனுக்கும் ஐயனார் பெரும்புடையார் வாசலில் மாடவண்ணார் கதைகள் பாடுகிற கதைகளில் அப்படியே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட அதாவது என்னையா இந்த நினைத்தாக்கள் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஒரு நாங்குநேரி தாலுகா வாகைக்குளம் நகரத்துல ராஜாக்கள் மங்களம் என்று சொல்லக்கூடிய இந்த வாகைக்குளமான நகரத்தில் ஐயன் தெய்வமாக விளங்கி வரக்கூடிய ஐயனுக்கும் ஐயனான ஐயன் பெருமுடையார் வரத்து நாங்கள் பாட போறோம். நாடு கரையில சொல் குற்றம் பொருள் குற்றம் அடியேன் தெரிந்த அளவுக்கு ஐயன் புகழ் நான் பாட போறேன். மாடவன் நான் கதை ஆகையினால அறிந்து பாடினாலும் அறியாமல் பண்ணாலும் பாடிட்டாலும் ஆறுவில் ஒரு குற்றம் ஆதரிக்க வேண்டும். ஆமா சுவாமி அப்படின்னு சொல்லி ஐயன் மாடவனார் கதைகள் பாடவே சாமி நாட்டில் ஐயன் நல்ல நாட்டிலையோ நல்ல நாடு சாமியானவர்கள் புகழனார் சக்தியளன் வெளி மாவட்டத்தில் நாங்கினேரி தலைகாதியிலே ராஜாக்கமங்கலம் மங்களத்தில் வாகி கொலந்தனதே ஐயனுக்கும் ஐயனான ஐயன் பெரும்புடையார் குழுவிருந்தார் ஐயனானே
ஐயனானே ஐயனுக்கோ ஐயனான் எப்பா பிரம்முடையார் வாசத்தை எப்பா சட்டநாதே கேட்டவாள் ஏ சாமி தங்களே புறத்தார் ஏ 1008 மாடனுக்கோ எங்க அதிகாரி தலவமாட ஏ அக்கினி மாட அனல்வாட ஏ நிக்கேலே மாடவாமி அம்மா பிரம்ம பீடம் பிறந்த மங்கை ஏ பேருவத்த பேச்சு அம்மா அம்மா அம்பிகையா மருதவள்ளி அனைத்து நல்ல தெய்வங்காலம் அண்ணா ஐயம்பந்தி தேவதையம் எந்த ராஜாக்கள் மங்களமும் மலையடிவான் ஐயா பெரும்புடையார் சாசாவும் அவரை பெருமையோட கொள்விருக்கா அப்படி கொழுவிருந்து அவரனாலே என்ன ஐயனான பெருமுடையார் அவனை கையெடுக்க வாரார் 1000 கோடி மக்களும் எண்ணற்ற சனங்களும் படிக்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க நான் படிப்பேன் அப்படி கொடுவிருக்கோம் நாளையில என்ன பேசும் நல்ல தெய்வமாக பெருமையுடன் வருஷத்தில ஒரு திறப்பும் சித்திர உத்திரம் சிறப்போடு நடக்குதே 1000 கோடி மக்களும் சித்திர உத்திரம் கையெடுத்து வாரார் ஐயா ஐயனுக்கும் மையனார் பெருமுடையார் சசா தீராத நோய்களெல்லாம் திருவினைராத்திக்குவார் மாறாத நோய்களெல்லாம் மாறாத ஐயா மஞ்சனையார் திக்குவார் குழுவிருக்கும் நாளையில் ஐயனோட வாசலில் எவ்விதமாயிருக்கும் போது என்ன காரணங்கள் நடக்குதை இருக்கும் போது காரணங்கள் நடக்குதான் வீரமாயிருக்கும் போது என்ன என்ன காரணங்கள் இன்பமுடன் நடக்குவார் நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் போலோ நாடு இஞ்சு மஞ்சள் விளைகள் நாடு பூ நாடு மானிரண்டு விளைகள் மயிலிருந்து சிறகுணர் மாலை கட்டி போரடி மாலாதி குதிரை கட்டி போரடி குவியாதி ஆனை கட்டி போரடி ஆனை கட்டி போரடி அந்த புத்தையடி ஆலங்கோளா போரடிக்காமே ஆணையிட்டு போரடிக்காமே தேடி புத்தையடி ஆலங்கோளம் ஆலங்கோளம் நகரத்தில் நாளை சாதி மக்களும்
ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அண்ணன் தம்பி போலைகள் ஆண்டு வரும் நாளையில் அண்ணா புத்தையடி ஆலங்கோளம் அண்ணா அது போல ஒரு திருவுதான அண்ணா புதிரை நல்ல வண்ணார் வண்ணாரே குளமதி ஆரெல்லாம் ஆண்டுவார் சிந்தான் என்றோ சித்தி என்றோ சிந்தா என்னோ சித்தி என்றோ சிறப்போடே ஆடுவார் சிறப்புடனே அப்படி ஆதியிலே ராஜாக்கள் மங்களம் என்ற வகைகளான நகரத்துல ஐயனுக்கும் மெய்யனகாக ஐயன் பெருமுடையார் சாசா குழு உருண்டு வாரார். அவரோட ஐயம் மந்தி தேவதே ஆணைக்கு ஆக்கினத்துக்கு அடங்காத திவா ஐயம் வந்து 21 அரசு மகன் அவசனாத அண்ணா வீச்சன் பரவா பேச்சு பிரம்மராட்சத சட்டநாதன் கேத்திரவாளன் சாமி சிங்கிலி போதா அக்கினி மாட தளவா மாட நீக்கிலி மாட பண்டியராஜ மரகதொலி அம்மா ஐயம் மந்தி கூட்டுறவா 61 தேவாதையும் குழு உறந்து வருதா வருகிறார்கள். அப்படி குழு உருண்டு வரும்போதா ஐயனே துணையை கொண்ட குல தெய்வமாக ஒரு ஏகப்பட்ட மக்களும் சித்திர உத்திர திருநாள் ஐயாவை வந்து சீரோடு சிறப்போட ஐயனை வணங்கி போறாங்க. உங்கள் விட்டு பாயாசம் வச்சு ஐயாவை வருஷத்துல ஒரு திருப்பு கையெடுத்து வாரார்கள். அப்படி கையெடுத்து வரும்போது ஐயனான் பெருமுடையார் சாசாவோ மக்களுக்கு குறைவில்லாம நோய்கள் எல்லாம் திருவினார் தீர்த்து மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையிலே தீர்த்து கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வருவாங்க. அப்பன் தக்கமாட நீக்கிலி மாட அனல் மாட அம்பிகையா மருகையம்மா வரம் கொடுப்பா. அப்படி குழு இருக்கக்கூடிய நாளையில சித்திர உத்திரமும் திருவிழாவும் சீரஞ்சிறப்புமா நடந்து கொண்டு இருக்கிறது. தேரும் திருவிழாவும் சிறப்பாக நடந்திருக்கும் போது விதமாக இருக்கும் போது என்ன காரணம் நடக்கு தெரியுமா? அதாவது நாட்டிலே நல்ல நாடோ நாவலர்கள் புகழ் நாடு. இந்த நாங்குநெறி தாலுகா ராஜாக்கள் மங்கலம் பக்கத்துல புத்தையடி என்று சொல்லக்கூடிய ஆலங்குளம். அந்த ஆலங்குளம் நகரத்துல 4 சாதி பட்டற மக்கள் நலமோடு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு உண்மையாக வாழ்ந்து வரும்போது வேறுபட்ட நாதி சாதி மக்களுக்கு செலவு செய்து வரார்கள். அந்த புதிரை வண்ணாறு குளம். அந்த வண்ணாறு குளத்துல யாரு ஆண்டு வரான் தெரியுமா? சிந்தான் என்றும் சித்தி வண்ணானும். அப்போ சுப்பு வண்ணாரும் அவர் மனைவியும் சிறப்பாக வாழ்ந்து வரார்கள். அப்படியாக இருக்கும் போதா பாடும் பழமை ஆதரித்து அல்லை வனம் கொடுத்து ஆதரித்த செல்லத்தியமா யார் தெரியுமா? அதாவது தாக்கல் நெல்வளையின் நெல்லை மாவட்டம் செல்லம் பொருந்திய தமிழ்நாடு ராதாபுரம் தாலுகா பனகுடி வட்டம் தளவாய்புரம் நன்னகரத்துல கிராமத்தில் யாதவர் குல சமுதாய மக்கள் ஐயா எம்பெருமாள் நடுகாட்டி தாகி நந்தகோணம் மாயவன் மதுசூதன் கோபாலக்கண்ணன் அவதரித்த நடுகாட்டி தாகி யாதவர் குல மக்கள். அப்ப நீக்கிலி மாடனுக்கு அவதான் வருஷம் புஷ்ப அலங்காரம் உபயம் செய்து வருகிறார்கள். அன்னார் அவர்கள் சமுதாயத்தின் சார்பாக பாடும் விளமையாதித்து பாடும் பிள்ளைக்கு 100 ரூபாய் 100 ரூபாயை கொண்டு வந்து பாடும் பிள்ளைக்கு ஆதரித்தார்கள். அன்னார் மன்னார் குடும்ப குலகோத்திரம் அவருடைய வழிவமுஷை எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? கண்ணனோட அருளாள் கையிலை போல வாழ வேண்டும் மாயவன் அருளாளே மங்களம்
வாழ வேண்டும் வளகிருஷ்ணன் அருளாலே வளையம் போல் வாழ வேண்டும் செழித்த குடும்பம் பணியது பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் அருகே பால்பான பொங்க வேண்டும் பொங்க பட்டியது பெருக வேணும் பெருக வேணும் பெருக வேண்டும் பாட பொங்க வேணும் பொங்க வேணும் பால்பாட பொங்க வேணும் நீ என்றைக்கும் வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் செழித்த குடும்பம் வாழ வேண்டும் வாழையடி வாழையாக உள்ளம் வாழ வேண்டும் இன்பமுடன் வாழ வேண்டும் செழித்த குடும்பம் மாடசாமி அருளாலே மாடசுவாமி அருளாலே அவர்கள் மக்களாக வாழ வேண்டும் சாமி அருளாலே மாட சாமி அருளாலே மங்களமாக வாழ வேண்டும் தேடி ஆளன்களோ அவங்க சரி ஐயா அப்படி மேல ஆலங்குளமா நன்னகரத்துல மேல ஆலங்குளம் நன்னகரத்துல சிந்தானன்றி என்றோ சிந்தானன்றோ அஞ்சித்தி என்றோ அங்க சிறப்போடி வாழ சிறப்புடனே ஆண்டு சிந்தானோ சிந்தியோ மன்னவரோன் தேவியோ மங்களம்மா வாழ்ந்துவாரே கணவேனோ மனைவியோ கன்யமூட வாழ்ந்துவாரே எல்லு கோரி என்னையோ பெரியா தோழரை வள்ளுவனோ பாஷையும் ஆண்டுவாராய் ஆண்டு வரோ நாளை சிந்தானந்த சித்தி சிந்தான் இந்த சிந்திக்கும் ஆண்டவோட அருளா ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு அடுக்கு மத்த மாடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மத்த இருக்கு மன்னவர்க்கும் நல்ல மளிகை மறைடோரே சவடி கோபுரமாரோ மண்டபம் என்ன சிந்தானோ சிந்திக்கும் கோமேடிக்கு மாளிகையும் எதிரோ ஒரே சவடி பத்தெடுக்கு பத்தெடுக்கு அங்க பக்கம் ஒரு சவடி பத்தெடுக்கு மாளிகையா பக்கம் ஒரு சவடியா அப்படி சிந்தானருக்கு சுப்புன்னார் ஒரு பேர் உண்டா ஆமா
அப்பேற்பட்ட சுப்பு ஒன்னாரோ ஆமை சாமி அந்த புத்தேடி மேல ஆலாங்குளத்துல ஆலாங்குளத்தில் மேலே ஆலாங்குளமா நன்னகரத்துல ஆமை சாமி ஸ்ரீரஞ்சரப்போடு வாழ்ந்து வரும்போது ஆண்டவ அருளால என்னையா அதுக்கு பாலால குறையும் இல்லை பாலால குறையும் இல்லை ஆகியத்தால் தாழ்வுள்ள மன்னவர் குந்தவியர் மன்னவரும் தேவியர் தாள குறையும் இல்லை முகத்தால தாழ்வுள்ள இல்லை இல்லா குறைவழியும் இல்லை இல்லா குறைவழியும் அவருக்கு பெருகுறையோ குறைவரையோ இல்லா குறைவரையோ என்பதையோ வெகுநாள வெகு வருடம் வெகுநாள வெகு வருடம் குழந்தை ஒன்று இல்லை மன்னவிடம் சொல்லிதான் அழகு கோலம்பாடும் எங்கன ராசமண்ணம் எந்த ரத்தும் பெண்களெல்லாம் எழுவுள்ள தாயார் பட்டேற பெண்களெல்லாம் பத்து உள்ள தாயார் மன்னவரும் தேவியாரும் சாமி மன்னவரும் மதள வண்டு பரபதப்பூ மதள வண்டு நாம் மக்களோடு செல்வதப்பூ பரபதப்பூ மதலை வந்து பரபதப்பூ மக்களோடு சேர்வதப்பூ நீ குழந்தை வண்டு பரபதப்பூ குளத்தாரோடு சேர்வதப்பூ மலடி நல்ல மலடி என்று மண்ணுலகில் பரடத்தே மலடி என்று எல்லோரிடம் பெருடத்தே கணவராஜமன்னே கணவராஜமன்னே இரிசி இல்ல பாவி என்றோ இவ்வுலகில் பரடத்தே குழந்தை இல்ல பாவி என்றோ வளையத்தில் பெருடத்தே அதுல வந்து பேர பதப்போ பேர பதப்போ மக்களோடு சேர்வதப்போ சேர்வதப்போ வந்து பிறப்பதப்போ 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 சேர்வதப்போ சேர்வதப்போ மக்களோடு சேர்வதப்போ முப்பது வருடமாச்சு குடியேறிக்க பிள்ளைகளை நாற்பது வருடமாச்சு நாடாள பிள்ளை இல்லை ஐம்பது வருடமாச்சு ஆணுமுள்ள பெண்ணுமில்லை ஆணுமுள்ள பெண்ணுமில்லை அடுக்கலைக்கு குழந்தைகளை ஒரு காலத்திகளை மடித்தவானால் மாரடிக்கு மரளையில் தாங்கரவாது வர போராளி தாங்கரையோனோ உடையெடுக்க போராளி மன்னவரும் மனவானோ மாறாட்டம் 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 நமக்கு முதலையில் மாறாட்டம் 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 முதலையில் மாறாட்டம் அப்படி வெகுநாள் வெகுவரிடமாக பிள்ளை இல்லாமல் ஆமையா சிந்தானம் சிந்தியுமா இந்த மேல ஆலங்குளத்துல அப்படி வரப்போடு வாழ்ந்து வரார்கள். அவர்கள் சலுகை தொழில் செய்து வரார்கள். சலுகை தொழில் செய்து மன்னவரும் தேவரையும் மன்னலகத்திலே சீரோடு சிறப்போடு ஆண்டு வராங்க. அவர்கள் தொழிலோ சலவ தொழில்
மாந்திரிக தொழிலும் உண்டோ ஆமா இருந்தாலும் ஐயா அவ முன்னோர்கள் என்ன செய்த தரமோ பலனோ தெரியவில்ல. ஆமா நமக்கு குழந்தை இல்லை என்றோ என்று இந்த ராஜாக்கள் மங்கலம் ஆறு ஆலங்குளம் பக்கத்துல ஆமா பேரும் புகழும் பெற்ற தெய்வம் தெய்வம் யாரு யாரு தெரியுமா? யாரையா அந்த திருமலை நம்பிநாதர். ஆமா அந்த நம்பிநாதர் வாசலுக்கு 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 அந்த மலை நம்பி வாசலுக்கு வாசலுக்கு மாதாந்த இருப்போம் என்று இருப்போம் என்று மலை நம்பி அருளாளே அருளாலே மலை ஒன்று கிடைக்கும் என்று கிடைக்கும் என்று சிந்தானும் சிந்தியும் சிந்தியுமா அந்த சுப்புவண்ணா ஆனவன் மன்னவரோன் தேவியாரோ நாளானே நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே வெள்ளி நல்ல கிழமையிலே வெள்ளி நல்ல கிழமையிலே வெள்ளி செவ்வாய் விரதம் இருந்து சனி முளைக்கு சாணம் பண்ணி சாந்தாண்டு தரவுலகி சந்தனத்தால் கோலம் போட்டு மன்னரோன் தேவியாரும் மன்னவரோன் தேவியாரும் தேடி ஆலங்குளம் ஆலங்குளம் ஒரு வீட்டு கால்நடையா வாராறு 21 மாதம் திருமலை நம்பினாதன் மலை நம்பி வாசலில் முதல்ல வரும் வேண்டும் என்று ஆற்றியில குளிப்பாரி ஆற்றியில குளித்தல்லோ குளித்து நல்ல சனம் பண்ணி போலவர்னே பட்டு வெட்டி சிந்தானோ சிந்தியும் மலை நம்பி வாசலில் மலை நம்பி வாசலிலே வாரார்கள் மலை நம்பி வாசலே மலை நம்பி வாசலில் வாரார்கள் அந்த மேலாளங்குளமான நன்னகரத்திலே வாழ்ந்த ஆமா அதாவது உதுரை வண்ணாறு குலத்துல பிறந்தவர்கள் சரி சிந்தான் சிந்தி என்றும் ஆமா அந்த மன்னவரும் தேவியரும் வெகு நாளுக்கு வெகு வருடமாக பிள்ளை இல்ல 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 ஆண்டவன் அருளாலும் பகவானுடைய அனுக்கிரகத்தால ஆமையா அவருக்கு காடு கரை ரொம்ப இருக்கு, சுத்து சுகம் நிறைய இருக்கு. இருக்கு இருக்கு ஆடு மாடு அடுக்கு மத்த வீடு இருந்தாலும் சொந்த தொழில் செலவு தொழில் செய்து வராங்க. ஆமா செக்களவு ஒண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாதெல்லாம் ஆமையா குல தொழிலையும் செலவு தொழிலும் செய்து வராங்க. வருகிறார்கள் காடு கரை இருந்தாலும் சொந்த தொழில் செலவு தொழில் செய்து வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்யும் தொழிலே தெய்வம் ஆமா ஆண்டவன் அருளாலும் பகவானுடைய அனுக்கிரகத்தால ஆமா 7 அடுக்கும் ஆளிகை எதிரே ஒரு சாவடி, சாவடி 10 அடுக்கும் ஆளிகை பக்கம் ஒரு சாவடி. சாவடி மன்னவரும் தேவையும் மங்களமா வாழ்ந்து வரும்போது வரும்போது அவருக்கு எல்லா செல்வம் இருந்தா ஆமா பிள்ளை ஒன்று இல்லவர் இல்ல இல்ல அப்போ ஆமா நகரத்தில் அப்படியே வாழ்ந்து வரும்போது ஆமா அந்த புத்தேடி ஆலங்குளமான நகரத்திலே வாழ்ந்த தான் சிந்திக்கும் சரி ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி ஆமையா இந்த திருமலை மலை நம்பிநாதர் வாசலுக்கு மாதா அந்த வராங்க. வருகிறார்கள் மலை நம்பி அருளால நமக்கு ஒரு மதவளம் கிடைத்தாதா கிடைக்காதா அப்படின்னு இருவேறு நடவயனமா வரார்கள். ஆமா மலை நம்பியுடைய வாசலுக்கு வந்து சரி நம்பி ஆட்சியிலே தீர்த்தமாடி மாத்துடுத்தி உடுத்தி திருவிநீர் காப்பணிந்தோ ஆமா மலை நம்பிநாதருடைய வணங்குறாங்க. அப்படி ஐயா மலை நம்பியே ஐயா எங்களுக்கு ஆண்டவன் ஊருடைய அனுகிரகத்தால் சுத்தூருக்கு சுகம் இருக்கு, ஏகபோக வசதி இருக்கு.
இருக்கு இருக்கு இருந்தாலே எங்களுக்கு பின்னால ஆமா என்னுடைய சொத்து சுகத்தை எனக்கு பின்னால ஒரு வாரிசு ஒண்ணு வேண்டும்ல. ஆமா வேண்டுமே ஆ, ஆமா அப்படின்னு ஆமையா ஐயனான திருமலை நலன நம்பி வணங்கி வாரார்கள். ஆமா சுவாமி அப்படியே ஒரு மாதம்மா இரு மாதமோ 1 கோடி 21 மாதாந்த இருப்பார்கள். மாதாந்த மகிமையாள் 21 மாதத்தில் மன்னகர தேவியாரோ மலை நம்பி வாசலே நம்பினாச்சிராடி தீர்த்தமாடி மத்துடைத்து திரவி நிறை காப்பணிந்து மல்லன் நம்பி ஆனவர்க்கும் தேனால அபிஷேகமா அபிஷேகமா பாலோடு அபிஷேகமா 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 பாலாடு அபிஷேகமா பாலால அபிஷேகமா பன்னீரால அபிஷேகமா பஞ்சமீர்க அபிஷேகமா 21 அபிஷேகம் இன்பமுடன் தானஞ்சி கையெடுத்து வணங்குவார். ஆண்டவனை வணங்கி மலை நம்பி வாசல்ல 21வது வாராந்திரா அன்னைக்கு பூஜை அவருடைய அவங்க கடமைதான். ஆமா அவங்களுடைய பூஜையை செய்து ஐயா மலை நம்பி ஏதாச்சியரம்மா எங்களுக்கு வெகு நாள் வெகு வருடம் இல்ல எங்களுக்கு மதலை உற வேண்டுமென்றோ மலை நம்பிய வணங்கி வாரார்கள். 21 மாதாந்திரம் முடிஞ்சிச்சு. 21 மாதாந்திரம் முடிந்ததுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதானா ஐயாவுக்கு தேரும் திருவிழாவும் நடக்கும் போது அண்டி இரவு தங்கியிருக்காங்க. இருவேருடைய கனவுல மலை நம்பி ஒரு வரம் கொடுக்க வரத்தின் மகிமையினால அந்த சிந்தானோட மனைவியாவா என்ன சிந்தானோட மனைவியாவா அந்த சிந்தியாவா கர்ப்பமான கர்ப்பமான சின்ன என்ன சுப்புவாண்ட அந்த அவருடைய மனைவியாவோ அவ அன்று மாறான் குடி மறந்தாள் அன்று மாறாள் அவ அருளகிலே கர்ப்பமானாள் அந்த மாதம் குடி மறந்தாள் அந்த மாதம் குடி மறந்தாள் சுப்புவண்ணா மனைவியன்று மாதம் குளிவரளையிலே கர்ப்பமான நங்கையவா குளிவரந்த நாயகியா பெண்ணவளும் ஊரெறிய உறவான ஊரெறிய நாடறியா நாட்டது ஒரு மாதம் அந்த சிந்தானுக்கு இன்னொரு பேரு சுப்பு ஒன்னாருன்னு ஒரு பேரு. ஆமா எத்தனை பேர் இருந்தாலும் செல்ல பேரு பட்ட பேர் ஒண்ணு இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா பேருபட்ட சுப்பு ஒன்னாருக்கும் சிந்தியம்மாளுக்கும் சரி மதுரையில் சொல்லி மலை நம்பி வாசல்ல மாதாந்தர் இருந்தாங்க நடந்தார்கள். மலை நம்பி அருளாலய ஆமா அன்று மாதம் குடிமறந்தா சுப்பு ஒன்னார் மனைவி சிந்தியம்மா. அப்படி மாதாந்திரத்தை மகிமையால அவ்வளவு அன்று மாதம் குடிமறந்து அன்று மாதம் குடிமறந்தால்
அருளகிரி கர்ப்பமான ஆகிலேய பெண்ணவாடும் ஊரெறிய ஒரு மாடும் நாடெறிய நம்பதோனால் நங்கையவ குளிமறந்தால் நங்கையான சிந்தியோ ஒன்னார் மனைவி அவள் ஒரு மாதம் இரு மாதம் 3 மாதமாச்சி நல்ல மாதமாச்சி மாதமாச்சி முகத்தில் கள கொடுத்திடுவான் மாதமாச்சி முகமெல்லாம் வெளுத்திடுமா வெளுத்திடுமா முகமெல்லாம் வெளுத்திடுமா அந்த சுப்புவன்னாருடைய மனைவி சிந்தியம்மாளுக்கு 3 மாதம் ஆச்சு. அம்மாளுக்கு முத்து முத்தா வேத்திற்கு முகத்துல களை கொடுக்கும். ஆமா அப்போ அந்த காலத்து பாட்டிமாரெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை உண்டாயிருந்தான்னா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வள புரியாம இருக்கியா? என்னம்மா இப்படி இருக்க? பேர எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? வீட்டுல இருக்கானா வெளியே இருக்கானா? வீட்டுல தான் இருக்கான். ஆமா. அப்போ முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப எதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, நேரா ஆஸ்பத்திரி பார்த்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா போதும், இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுதான். குழந்தை இல்லன்னா அதுக்கு 1 லட்சம் சொல்லிக்காங்க. குழந்தை சனிக்கிறதுக்கு 10 மாசத்துக்கு 1 லட்சம். ஆமா. குழந்தை பிறக்கிறதுக்கு 1 லட்சம். ஆமா. அத வளர்க்க 4 லட்சம். லட்சத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி 3வது மத்தையிலே சுப்புவன்னா மனைவியவள் முகமெல்லாம் வெளுத்திடும். 4வது மத்தையிலே நலக்கியவருப்பாலும் நார்த்தங்காத்திம்பாலும் 5வது மாதமாச்சி அறவயறு பூரணமாச்சி 5வது மாத்தையிலே 5வது மாத்தையிலே அடமாங்க கேப்பாளே 5வது மாத்தையிலே 5வது மாத்தையிலே அடமாங்க கேப்பாளே 5 மாதம் ஆச்சு அறவயிரம் பூரணா அடமாங்க ஊரு கேக்கா. அம்மா கேக்கா. பாரதி மாவா வெள்ளாயடுப்புல இருக்க சாம்பல் மண்ணல் அள்ளி தின்னுட்டு இருக்கா. அம்மா மண்ணெல்லி தின்னமா சாம்பல் அள்ளி திங்க. வெள்ளாயடுப்பு சாம்பல தின்னு இருக்கும் போது தாத்தான் சுப்பு ஒண்ணா அடிக்க வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு அடிக்கும் போது ஐயா தாத்தா மாதிரி ஏடா ஏடா ஐயா ஏடா எதுக்கடா கையை நீட்டுத பேரப்புள்ள அடிச்சிடாத, வயிற்று பிள்ளை காரி அடிக்கலாமாடா, அடிக்க கூடாது, படாத இடத்துல பற்ற போது ஆமாப்பா அப்படின்னு அந்த காலத்து பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. ஆமா. பொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும். ஆமா, பேணிதான் அடிக்கணும். அந்த காலத்துல அப்படி அடிச்சிருக்காங்க. படக்குன்னு அடிச்சிட்டோம்னா அப்புறம் ஜமக்குது நாம தான். இப்ப வீட்டுக்குள்ள போட்டு அவாதான் நம்மள குத்துதான். அப்பா ஒண்ணு சொல்ல முடியாது. இந்த சாண்டுகாரனுக்கு வந்து அடிய பாத்தீங்கன்னா அம்மா ஏய் உனக்கு என்ன மதிங்க, ஆனா அவ அடி இவனுக்கு தான் அப்படிதான் இருக்கு. பாத்துக்கோங்க, கைய வாங்கினா போதும் உடனே அவன் செல்போன் எடுத்துட்டு ஒவ்வொன்னா சொல்ல என்ன மதி உனக்கு என்ன செய்யணுங்க அப்படின்னு இவன் தான் அவைய போடுதான். ஆனா அவ அடி இவனுக்கு தான் உழுது. கண்டிப்பா இவனுக்கு தான். வீட்டுல போட்டு குத்துங்க. ஆமா, சத்தம் போடுதான். அடி அவதான் அடிக்க அடி வாங்குறது இவர் தான், இவன் தான் வாங்குதான். ஆமா, அப்படிலாம் இப்ப நம்ம இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. அப்பவும் தாத்தா சொல்ல ஆச்சு அப்படி காட்டாவோ. அப்பா தாத்தா முடிச்சிட்டாருன்னா போதும். எங்க தாத்தா அன்னைக்கு நாங்குநேரி கோயிலுக்கு பெரும்படியார் ஆசுதலுக்கு வந்திருக்காருன்னா நம்ம அதிகாரி இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு தெக்கவாத்த ஆட்சி நீட்ட மாட்டாங்க. ஆமா, கால் நீட்ட மாட்டாங்க. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்படி இந்த புத்தேடி ஆலாங்குளத்துல சுப்புவண்ணார் மனைவி சிந்தியம்மா 5வது மாத்தையில் 7வது மஞ்சளிலே எப்போல படிக்கிறை 8வது மாத்தையிலே சுல்காப்பு சுழ்வளையில்
சொல்காப்பு சொல்வளையல் அவளுக்கு சீமந்த கல்யாணம் சொல்வளையல் கல்யாணம் சுப்பு வண்ணா மனைவிக்கு சிந்தியம்மா பெண்ணாளுக்கு எட்டாவது மதத்தில் மன்னார் குளம் மக்களெல்லாம் வகை வகைய பலகாரம் சீன பலகாரம் பல வகையில் தானும் செய்து எட்டாவது மாத்தையில் 4 விருகம் கற்பமுற்ற என்று சொல்லி எட்டாவது மாத்தையில சொல்காப்பு சொல்வளையல் சொல்காப்பு சொல்வளையல் அவரை சிறப்புடன் நடத்துவாரோ இந்த மாட இந்த சுப்புவண்ணார மனைவி சிந்தியம்மா வெகு நாளைக்கு அப்புறம் கற்பமுற்றிருக்கா. அந்த வண்ணாறு குல மக்கள் எல்லாம் ஆச்சி வீட்டுல வாங்கிட்டு வந்த பலகாரம் சாமி வீட்டுல வாங்கிட்டு வந்த பலகாரம் அது காணாது வீட்டுல போட்டு பச்சரிசி மாவளை அப்படித்தான் மோதகம் அப்படி எல்லாம் பலகாரம் செய்தாங்க. நிறைய ஐட்டங்கள் செய்தாங்க. இப்ப என் வீட்டுக்காரு காலையில வடை போட்டா பாத்துக்கோங்க எப்படி இருந்தது 11 மணிக்குள்ள ஊசி போச்சு. அப்பா அப்படி பலகாரம் செய்தா மாவு புளிச்சிட்டு போல இருக்கு. அந்த காலத்துல பலகாரம் சுட்டாங்கன்னா ஓஹா அப்படியா எத்தனை நாளைக்கு முன்ன பிரிட்ஜில வச்சாலும் அவ தோசைக்கு அரைக்கணும்னு சொல்லி பிரிட்ஜில வச்சுக்கிட்டு தான் இருக்கா உளுந்தம்மாவ. முன்னால அரைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அதுவும் கிடையாது. ஆமா பூரா பாக்கெட்டு தான். அப்படி 9 மாலை மாட்டி சுப்பு ஒண்ணா மனைவி சிந்தியம்மா ஓடவா சுழண்டு வாரா 10 மாதம் மாட்டி அவ 10வது மாத்தையில சுப்பு அண்ணா மனைவியவா இருந்தாலும் இருக்க மாட்டா இருப்பிடத்தை கொடுக்க மாட்டா நடந்தாலும் நடக்க மாட்டா அவ நடவாசல தாண்ட மாட்டா அப்பதாவது வார்த்தையில மன்னனிடம் சொல்லுவார ராஜமன்னா வயிறு நல்ல வலிக்குதையா வானேலும் போகுதையா முதுகு வந்து வலிக்குதையா மூச்சு அது விடவும் இல்ல அடிவேயிரு வலிக்குதையா அங்கமெல்லாம் பதறுவாளா மன்னவனே மணவாளா இருப்பேனோ இழப்பேனோ சாவேனோ பிழைப்பேனோ சங்கடத்து அழிவேனோ பிழைப்பேனோ அந்த சுப்பு ஒன்னார் மனைவி சிந்தியம்மா 10 மாதம் ஆட்டி 14 கற்பமாட்டி 10வது வார்த்தையில அந்த சுப்பு ஒன்னார் மனைவி சிந்தியம்மா இருந்தாலே இருக்க மாட்டா இருப்பிடத்தை கொடுக்க மாட்டா நடந்தாலும் நடக்க மாட்டா நடகுடத்தை தாண்ட மாட்டா. என் சாமி என் கணவா ராஜமன்னா எனக்கு வயிறு வலிக்கு
வானலோ போகுது போகுது மண்ணா எனக்கு இருப்பு வரைக்கும் ஆமையோ சாமி நான் இருப்பேனோ இழைப்பேனோ ஆமா நான் சாவினோ பிழைப்பேனோ பிழைப்பேனோ நீரை சுடுவதா ஆமா ஆத்தா நம்ம வீட்டுக்காருக்கு பேரு காலம் போதான் வெளியே வந்துட்டேன் வந்துட்டேன் 10 மாதம் ஆயிடுச்சேன்னு சொல்லி ஆமா மருத்துவ பெண்ணை போய் அழைக்க போறா ஆமா அப்ப மருத்துவ பெண்ணாகப்பட்டவளோ என்னையா பொண்ணா மனைவிக்கு மருத்துவம் பார்க்க ஆமா அரண்மனைக்கு வர வருகிறாள் யாத்தே அம்மா என் அம்மா அம்மா தலைப்பிள்ளை சூழினா கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும் இருக்கும் ஆமா இது மலைக்கு சுழுக்கும் நேரங்காலம் தெரியாது ஆமாம்மா இப்ப பிறந்துருமா அப்படின்னு சொல்லுவா கவலைப்படாத 1/2 மணி நேரத்துல பிறந்துரும் பிறந்துரும் அந்த காலத்துல 6 மணிக்கு பிள்ளை பிறக்கணும் அதே மாதிரி கரெக்டா சொல்லிடுவா ஆச்சு சொன்னாங்கன்னா சொன்ன டயத்துல பிறக்கும் இப்ப 40 நாள் ஆக மாட்டேக்கு ஸ்கேன் போட்டு பார்த்தோன்னா நேரா 300 நாள் டேட்டு போட்டு இத்தனாம் தேதி உங்களுக்கு டெலிவரின்னு எழுதிடுவா ஆமா எழுதிருவாங்க அப்படி இருக்கும்போது 10வது மாதத்தில் அப்படி அடிபடியா விளைக்கு அங்கமெல்லாம் பதறுகிறாள் அப்படி இருக்கும்போது இல்லையா அப்ப நான் மருத்துவ பெண்ணா சொல்லுதா என்ன சொல்லுதா தெரியுமா என்னையா குழந்தை பிறக்குமாரே சஞ்சலந்தான் குழந்தை பிறக்குமாரே சஞ்சலந்தான் குழந்தை பிறந்தவனன் கொஞ்சலாமே அப்படின்னு மன்னன் இடத்துல சொல்லுதா ஏம்மா குழந்தை பிறக்கு வரைக்கும் சஞ்சலம் தான் குழந்தை பிறந்துச்சுன்னா கொஞ்சலாம் ஐயா ஏ ராசா அதிகாரி அப்பால எங்க அம்மானு முத்தலாம் அப்படின்னு சொன்ன போது ஆண்டவனுடைய அறிவுறுக்கிறமையினால அந்த சுப்புவன்னார் மனைவி சிந்தியம்மாளுக்கு அவருக்கு அடிபீடியா அடிபீடியா மலை நம்பி அருளாள மலை நம்பி கிருபையாள என்ன சுப்புவண்ணா மனைவியவா சிங்கியம்மா பின்னவாளா என்ன ஐயனோட அருளாள ஒரு ஆண் குழந்தை பிறந்ததையா அடிபீடியா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததையா வயருளைந்து ஆண் குழந்தை பிறந்ததும் குழந்தை வந்து பிறந்த போது மாடவண்ணா பிறந்தானண்டையா போடுங்கம்மா உருகுளவ மாடசாமி பிறந்தானண்டையா பிறந்தானன்று இன்னும் நல்ல உருகுளவ பிறந்தாரன்று ஒரு குலவு அடிபீடிங்க மயருளைந்த மலை நம்பி அருளாள ஆண்குழந்த பிறந்ததையா பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் கும்புளது அறுப்பார்கள் குழுப்பாடி சேன ஊட்டி சிறப்புடனே இருப்பார்கள் சேன ஊட்டி பிறந்ததொரு குழந்தை
குழந்தைக்கு தான் குழந்தைக்கு தான் ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே குழவை 5 குழவை போடுவாங்க. ஆமா போடுவாங்க. பொட்டை பிள்ளைன்னா 3 குழவை. 3 குழவை தான். எதுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு 5? ஆமா பொட்டை பிள்ளைக்கு 3. எதுக்கு சொல்லுங்க பாப்போம். தெரியாது ஐயா. என்ன ஆம்பளை பிள்ளை பிறந்த வீடு கலகலன்னு இருக்கான், 5 குழவை போடுவாங்க. ஆமா சுத்து சோண்ட தோறவா சரி காக்கதுக்கு வந்துட்டாரு. பொட்டை பிள்ளைக்கு எதுக்கு 3 குழவைன்னா எதுக்குயா பிறந்தன்னா 3 குழவை சடங்கு பத்தில தலைக்கு ஊத்துவாரா மாமன் பூத்தன்னைக்கு அப்போ ஒரு குழவை போடுவாங்க. அவளை மானமடைக்க மனம் கொட்டி கொடுக்கும் போது அப்போ ஒரு குழவை போடுவாங்க. 5 குழவை ஆச்சா சரியா போச்சு. அததான் சொல்லுதேன். அப்போ ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா அப்படி 5 குழவை போட்டார்கள். குப்புள் அறுத்தார்கள், குழுப்பாட்டினார்கள். அன்னே பிறந்ததொரு குழந்தைக்கு பிறந்ததொரு குழந்தையாட்டும் மாடர் என்பவன் பிறந்ததொரு குழந்தையாட்டி என்னை என்ன செய்வாளோ ஆளை கொண்டு தலை உணர்த்தி அங்கே அப்பட்டுகண்ணே தலை வளர்த்தியா தலை வளர்த்தி பாலை கொண்டும் முகங்கழிவி பன்னீர் கொண்டு தலை உணர்த்தி பட்டு கொண்டு முகந்தடை அழகனை கையில் எடுத்து சிந்தியம் மன்னர் என்பவர் அரமமவம் பிறந்தார் அள்ளி மணஞ்சலபடி செல்லமவம் பிறந்தார் சீனி பள்ளம் செலவழித்தார் செல்லமக பிறந்தனன்று பேரந்தனன்று பல செலவு செய்தார் செலவு செய்தார் செல்லமவம் பிறந்தனன்று சீனி பழஞ்செலவழி அரமமவம் பிறந்தனன்று பணம் செலவழி அன்னதானம் செய்துவார் ஐயவான தர்மந்தானம் செய்துவார் அரமமவம் பிறந்தாரன்று சுப்புவண்ணானுக்கு சிந்தியம்மாளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம். எப்பல இந்த வெத்தையில சீனி யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? சீனி பழம் யாரு விட்டுக்கிறது? அப்பா அங்க ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குல்ல. சுப்புவண்ணானுக்கும் சிந்தியம்மாளுக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காண்டி. ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெத்தாலும் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்காள அப்படின்னு அண்ணவர்கள் பெரியவர்கள் ஆட்சி எழுதாங்க. சரி ஏன்னா அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா வெத்தையில 2 சீனி வச்சு ஒரு கசலி பழம் பழம் பேறுகாலம் தாய் வீட்டுல ஆகும். ஆமா கசலி பழம் அதான் காய் நிறைய இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். ஆமா கம்மியா தான் இருக்கும். அது உங்களுக்கு கை கால் இழுக்கும். அப்போ சீனி பழம் சொல்லிக்காங்க. சரி இப்ப குழந்தை பிறந்ததுன்னா கேக்கு கொடுத்துருவாங்க. ஆமா கேக்கு மட்டுமா? ஏடா ஐயா ஏடா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காம்ல தாத்தாக்கு ஒரு கோட்டு. ஆமா சாந்திர கவனிச்சிரு. ஆமா பேர் விடுவதுக்குள்ள எனக்கு கோட்டு தந்துடணும். இவன் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான பைக்குல அங்கிட்டும் எங்கிட்டும் தான் சுத்துதான். ஆமா ஆமா தாத்தா இந்தா அப்படி ஒரு ஹோட்டல் தீ கொடுத்துருதா. ஆமா அப்போ அருமை மகன் பிறந்தார் என்று அள்ளிப்பணம் செலவழித்தார் மன்னவரும் தேவியாரா 7வது நாள் நூல் குறித்து அறை கட்டி 16 நாளையில் என்ன பேர் நாமம் கொடுத்தார்கள் தெரியுமா? மலை நம்பி அருளாலும் பிறந்ததனாலோ மாடசாமி கிருவையில் பிறந்ததனாலோ மாடசாமி என்று பேர் கொடுத்தோ எப்படி வளர்த்து வராது தெரியுமா? எப்படி என்ன வெள்ளை வீர சந்திரனை
என்ன வளை வீர வளர்ந்து வாரார் மாடசாமி ஊட்டி நல்ல வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நல்ல வளர்த்துவார் அவன் திரையமாக வளர்த்துவார் அந்த கீரவண்ண பிசைதான் என்ன கீரவண்ண பிசைதான் அந்த கிளிமொழிவா வளர்த்துவார் சுப்புவண்ணா மனைவியவன் என்ன சிந்தியான பெண்ணவளும் அவ வாரிமாவா கையிலெடுப்பாள் அவ வலது கண்ணா முத்தமிட்ட அவ ஏந்திமாவா கையிலெடுப்பாள் அவ இடது கண்ணா முத்தமிட்ட அவ வாயோடு வாயு வைத்து அப்பா வாயோட அவ கணுவாயில முத்தமிட்ட அரவணைத்தா 1000 கோடி முத்தமிட்டா சுப்புவண்ணா மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த சுப்புவண்ணா என்ற சிந்தா சொத்துல குறைவனா இல்ல சுகத்துல குறைவனா ஏரியாவோட காடு கரபுரா அவருக்கு தான். ஆமா கண்ணுக்கு எட்டுன தூரம் அவருக்கு சொந்த தொழில் சலக தொழில் செஞ்சாலா ஆமா சம்பாத்தியம் அப்படி பண்ணிருக்காங்க. அப்பா எக்கச்சக்கம். ஆமா என்ன சும்மா தொட்டில் கட்டினாங்களா என்ன எப்படி செய்தாங்க தெரியுமா? எப்படி அண்ணன் தங்கையத்த நானூரைக்கு தங்கையத்த தானூரைக்கு அங்க தங்கமணி தொட்டில் கட்டி தானூரைக்கு தானூரைக்கு தங்கத்தாலே தொட்டில் கட்டி என்னாரோ அறிறாரோ கண்ணே நல்ல கண்ணூராங்கு கானகத்தோ வண்டூராங்கு என்ன பூவே நல்ல பூராங்கு பூவே நல்ல பூராங்கு பூமரத்து வண்டூராங்கு பூவே நல்ல பூராங்கு பூமரத்து வண்டூராங்கு மாமவங்க அடித்தார் மல்லிகைப்பூ செண்டாள அத்தையவா அடித்தாலும் அரளி பூ செண்டாள தாத்தாங்க அடித்தாலும் அங்க தலைப்பால துண்டு கொண்டு என் மகனே நீயோராங்க கொச்சியில கூடாரம் குறுமிளகு வியாபாரம் அப்பா குறுமிளகு வித்த ஊடல் ஆம குறுமிளகு வித்த ஊடல் கொலுசு பண்ணி வாராரம் குறுமிளகு வித்த ஊடல் குறுமிளகு வித்த ஊடல் கொலுசு பண்ணி வாங்குவாரு மதுரையில கோடாரம் மல்லிகைப்பூ வியாபாரம் மல்லிகைப்பூ வித்த ஊடல் மாலை பண்ணி வாராரு மாடசாமி கட்டி போ கட்டி
கட்டி இப்போ மாலையாடா கணத்த சிவ மாலையாடா செவ்வரளி மாலையாடா சிவன் கொடுத்த பாக்கியமோ கல்மணியோ நெல்மணியும் அப்பா கந்தனோட வேள்மணி மகனே மடசாமி மாறி நல்ல கோவிலில மனஜடவா நிக்கையில மாறின மனவிறங்கி அந்த மாறி நல்ல மனவிறங்கி அங்க முதல வரான் தந்தாளும் மாறி நல்ல மனவிறங்கு அந்த மாறியவ மனவிறங்கு முதலையாத நாளு அப்படியே ஆறாரோ ராரிராரா கண்ணி கண்ணுரங்கு அனகத்தூ கண்டுரங்கு உறங்கு உறங்கு சங்கத்தாளு திறமான் தர்மர்மம் என்றுள்ள ஆமா தர்மர்மம் உடஞ்ச தந்தங்க உத்திரமோ செய்யுண்டா செய்யுதுண்டா அப்படி தாளாட்டி ஓராட்டி எப்படி வளர்த்து வராதரியம்மா எப்படி எப்படி ஒரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா முற்றமுண்டு வயது வாஜியா வயது வாஜியா ஒரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா ஒன்று வயதாச்சு வயதாச்சு உத்தம் ஒன்று வயதாச்சு மாடசாமி என்பவன் வயதில் விளையாடுவான் வயதில் விளையாடுவான் வயதில் நீரைக்கு காது குத்தி கம்மல் போட்டா கம்மல் போட்டா கைக்கு தங்க காப்பும் போட்டால் காப்பும் போட்டால் கம்மல் போட்டா கம்மல் போட்டா கமிழ் போட்டா தங்க காப்பும் போட்டா காப்பும் விட்டா கைக்கு தங்க காப்பும் விட்டாளே மூணு வயதிலே முடியறைக்கு காது ஊத்தி ஆமையா கமல் போட்ட கைக்கு தங்க காப்பு போட்டு போட்டு அருமமவ ஒரு மகன ஆமா கண்டி மகன சீரோடு சிறப்போடு சுப்பு ஒன்னான சிந்தியம்மாளும் ஆமையா செல்லம ஆடாசாமி சீரோடு சிறப்போடு வளர்த்து வாரா வருகிறார்கள் என்ன ஒத்தைக்கு ஒரு முகம்ல ஆமா தியானம் தினம் ஆவா கொடுத்து வளர்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்து வராங்க ஆமா ஆமா அரையில போட்டா தந்தக்கால் நாகும்னு ஆமையா தோல்லையும் போட்டு மன்னவரும் தேவையும் முதலைய அப்படி வளர்த்து வாரார்கள் வருகிறார்கள் நாலாவது வயதிலும் நட வண்டி தள்ளுவார் நடவண்டி தள்ளவார் என்ன மாடசாமி என்பவர் அண்ணா ஐந்து நல்ல வயதிலே அவன் அரைச்சு வெடி தான் வெடித்தான் என்னை அலையிட்டோ வயதிலே என்ன மாடசாமி என்பவர் என்னை எழுதியவன் தான் படித்தான் என்ன மாடசாமி ஆனவர் அண்ணவும் போது வயதிலே அவ உலக நீதி படைத்தாடு அண்ண 10 நல்ல வயதிலே மாடசாமி படியாத பாடம் அவன் படியாத அவன் படித்தானோ பலகளையோ படியாத பாடமில்லை படியாத பாடமில்லை
என்பவர் வளம்பிரையோ சந்திரை வளர்ந்து வாராம் வையகம்பு 16 வயதுமாச்சு 18 வயதுமாச்சு என்னை 21 வயதில் எங்க மாடசாமி ஆனவரு அவன் படியாத பாடமுல்லை மாடசாமி படியாத அவன் படித்தானா பலகளையும் படியாத கலையமில்லை படியாத கலையமில்லை மாறாத இடமில்லை சுப்புவண்ணாம் பெத்தம்மாக மாடசாமி ஆனவரும் அண்ணா ஆணையட்டும் குதிரையாட்டும் அண்ணா அளவறிந்த தொல்வடைத்தம் அண்ணா வாழ்வீத்து பட்ட வீட்டு அண்ணா மல்லடமா சிலம்பு தொழி அவ மங்களமா தான் படித்தான் 21 வயதில 21 அவன் இந்திர உதயம் பிறந்தானே 21 ஆடசாமி எப்படி இருக்கான் 21 வயதுல எப்படி இருக்கா வங்கி நல்ல தலையழகா வங்கி நல்ல தலையழகா வாடாமலி பொட்டு அழகா நல்ல சிவப்பழக சிவப்பழக சிந்தூர புட்டழகா சிந்தூர புட்டழகு புட்டழக புட்டழகு சுப்புவண்ணா பெத்தமக மாடசாமி ராமையா மாடவனா என்பவனா 21 வயதுல ராமசாமி படியாத பாடமுள்ள இல்லை இல்லை படித்தான் பலகளையோ ஆமா 21 வயதுல ஆமாதியா வங்கி தலையழகா ஆடா வெளிப்புட்டழக செக்க சிவப்பழகன் செந்தூர புட்டழக பொட்டழக சூடு தலையழகன் சுருள முடி புட்டழக ஆமா முறுக்கு மேசைய முண்டாக்கண்ண வாதா அவ்வளவு அழகா இருக்கா மாடசாமின்னா வந்த மாடசாமி ஆமா அப்படி இருக்கும் போது ஆமையா அப்பா சுப்புவண்ணாருடைய மனைவி சிந்தியம்மா ஆமையா நாம பிள்ளை 21 வயசு ஒருத்தைக்கு ஒரு மகளா இருந்தா நாம தொழிலு செலவு தொழில் நாமளுக்கு முன்னால இந்த தொழிலெல்லாம் பார்க்க கூடாது ஆமா ஆகையினால் நாம அண்ணனிடத்திலே சென்று அந்த தாளக்கூடி பூதப்பாண்டி ஊர்ல ஆமா பூதப்பாண்டி என்ற தாளக்கூடியில நம்ம அண்ணன் வீடு இருக்கு நம்ம அண்ணன் வீடு போக வேண்டும் அண்ணன் வீடு போக வேண்டும் அம்மா பெண்ணோ ஆலங்குள்ள ஊரு வீட்டு தாளக்கூடி பூதப்பாண்டி அண்ணாவி 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 அருமத்தங்க வார்த்தைகளோ வார்த்தைகளோ அருமத்தங்கை வார்த்தைகளோ அண்ணா அண்ணா சுப்புவண்ணார் மனைவி சிந்தியம்மா பூத பாண்டியிடத்துல நீ என் பிறவி தங்கைய உண்டோ வாமா இருமா மரும ஐயா நல்லா இருக்கீங்களா பிள்ளைகள் நல்லா இருக்கா வாங்க இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி சாப்பிட்டு களைப்பாரி இருந்தார்கள் அண்ணா பூத பாண்டி நான் பெத்த மகன் ஒரு மகன் அரும மகன் கண்ணான மகன் கட்டி மகன் நான் கருவேப்பில கொத்தா வச்சிருக்கோம்
ஆமா வளர்த்து வந்தேன். என்ன நாம தொழில் செய்ய வேண்டாம். ஆமண்ணா. நாம செலவு தொழில் செய்தவானா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமண்ணா. எங்க தொழில் எங்களோட போகட்டும். ஆமா எங்களோட போட்டோம். இந்த செலவு தொழில் எங்களோட போகட்டும். ஆமண்ணா. எங்க பிள்ளைகளுக்கு மாந்திரகம் நல்ல தொழிலை சொல்லி கொடுங்க. ஆமா அப்படின்னு அண்ணன் வீட்டுல மகனை கொண்டு ஒப்படைக்க ஆமையா அந்த மாமன் பூதபாண்டி அந்த மருமகனுக்கு மலையாளம் சென்று மாந்தீரிகம் கற்று கொடுக்கா. எப்படி அவன் மாந்தீரகம் எப்படி கற்றான் தெரியுமா? அண்ணா அம்மி தட்டி மறக்க செய்வான், அம்மி தட்டி மறக்க செய்வான், ஆரவட்டி மறக்க செய்வான், ஐநோட்டி அம்மி தட்டி பறக்க செய்வான், ஐநூத்தி காதவழி மாடசாமி யானவர் அவன் மாந்திரத்தில் பெண்ணிக்காரன் புதரவண்ணார் குளமறி சுளவு தட்டி பறக்க செய்வான், 90 காதவழி மண்ண நல்ல கைவழிப்பான், மண்ண நல்ல கைவழிப்பான், வானயத்த வில்வளைப்பான், மாடசாமி மாடசாமி பூவண்ணாம் பெத்தமாக மாடவண்ணா ஆனவாரு குச்சிக்கு யானை வைப்பானே குருவை சிமிழ் கையிலடப்பானே மாறையான மைய கொடுப்பானே மாடவண்ணா ஆனவாரு வாழாத பெண்களை வாழும்படி செய்திடுவானே வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழம்படி செய்திடுவானே சுப்புவண்ணாம் பெத்தமாக சுப்புவண்ணாம் பெத்தமாக மாடவண்ணா என்பவனோ சுப்புவண்ணா பெத்தமாக சுப்புவண்ணா பெத்தமாக மாடவண்ணா என்பவனோ சுப்புவண்ணாம் பெத்தமாக மாடவண்ணா என்பவரோ நாராயண மையாளே அன்னாரைக்குள்ள இருக்கும் அம்பலத்தில் திரிய செய்வாய், அம்பலத்தில் திரியும் அரண்மனையில் வைத்திடுவாய் நல்லவண்ணா மாடவண்ணா மாந்தீர மகிமையாளே இருக்கும் மன்னனே அவி மூலகாக்க சீருடுவாய், அவி மூலகாக்கும் பெண்ணதானே அவி மூலகாக்கும் அவன் முத்தங்கடற சீருடுவாய் சுப்புவண்ணாம் பெத்தமாக அண்ணன் மாடவண்ணா என்பவரோ படியாத தொழிலும் பிள்ளை படித்தானாம் மந்திரம் என்னை இருக்க வைப்பான் பறக்க வைப்பான் 700 காதவழி கருவன் அல்ல ஒரு வழிப்பான் கருவன் அல்ல அவி கண்ணி பண்ண வாடவண்ணா சுப்புவண்ணாம் பெத்தமாக மாடவண்ணா ஆனவர் என்ன தாய்மாமன் கூட சென்று
அந்த மலையாளம் சென்றோ அவன் மாந்திரத்தில் கெட்டிக்கார மன்னனான மாடவண்ணன் கூடு விட்டே கூடு வாய்வா கூடு விட்ட அவை குரலை விட்ட பாடமும் கூடு விட்டு கூடு வாய்வாடு கூடு விட்டு கூடு வாய்வாடு வைத்த தான் படித்தானே நாம் பெத்த மகன் எங்க மாடவண்ணாம் படியாத ஒளியில படித்தான். ஆமா என்ன இருக்க வைப்பா பறக்க வைப்பான் 90 காதவன் படியாத மாந்திரமுள்ள ஆமையா மண்ண கயிறு பிடிப்பான் ஆமா வானத்தை வெள்ளைப்பான் அழைப்பான் இருக்க வைப்பான் பறக்க வைப்பான் ஆமையா 700 காதவழி யுத்தத்துல இருக்கும் முன்ன மூலகாக்க செய்வான். ஆமா மூலகாக்க மண்களை மொத்தம் கடற செய்வான் அரைக்குள்ள இருக்கவள அம்பலத்துல தெரிவான். ஆமா அம்பலத்தை தெரியவள அரண்மனையில கொண்டு வந்து வச்சிருவான். வாழாத பெண்ண வாழ வைப்பா வாழ்ந்து இருக்கும் பெண்ண வாழ விட மாட்டான். வாவி கருவொழிப்பா கண்ணீரை சீரழிப்பா அப்பேர் வட்டம் ஆந்தீர தொழில் படைத்தான். ஆமையா ஒரு வயதுல படியாத தொழில் ஆமா எவனா மாந்திரம் படிச்சாதான் அவனை யாரும் மதிப்பாங்க. ஐயா நல்லா இருக்கா நீ சிப்புன்னா மாமாட சாமி ஐயா நல்லா இருக்கா நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா ஏழை என்ன எப்படி இருக்க அப்படின்னு இல்லன்னு கேட்பாங்க. ஏன்னா அவன் இருக்குல்ல அவன் படிப்புக்கு தொழில் இருக்கலாம். இப்ப நாம வந்து வில்லு படிக்கும்னா ஐயா புலவர் வாங்க இருங்க நல்லா இருக்கலாம் பிள்ளை எல்லாம் ஜெயிக்கத்தானா அப்படின்னு கோயில்காரங்க கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம கொடை பார்க்கணும்னா ஐயா அவங்க கொடையை பார்த்தோமா சாமி முட்டம் தான் போயிட்டு இருப்போம். ஆமா கொடை பார்க்க அவரவர்களுக்கு படித்த தொழிலுக்கும் மரியாதை உண்டு. ஏன்னா இவன்ட எதுவும் சிலுமசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க உடனே குச்சிக்கு ஒரு ஏணி வைப்பான். ஆமா ஒரு குருவிசையில மைய எடுப்பான். மைய எடுத்து இன்னைக்கே வாட்சரணும் போயிட்டுவான். மைய எடுத்து நெத்தியில வச்சிருவான். இவன் வில்லுலாம் படிச்சு மேன்மை வாரா இவனோட இந்த வருஷத்துல வாட்சணும் மைய போட்டு வச்சிருவான். ஆமா அப்ப 20 ஆமா ஆடியா அப்ப 20 வண்டி வையெல்லாம் இப்போ கிடையாது நம்மகிட்ட கண்மையிட்டும் இருக்கு. அப்பா ஆமா இருக்க வரப்பான் பறக்க வைப்பான். அப்படி மாடவன் ஆமையா பார்த்தாரு பூதப்பண்ணி பார்த்தாரு இந்த மாடவனோட மாமனாரு அவருக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. சரி நம்ம பிள்ளைய அடுத்த இடத்துக்கு கட்டி கொடுத்தோம்னா நம்ம போய் என்ன ஏதுன்னு நம்ம சத்தம் போட முடியாது வைக்க முடியாது. அடுத்தவன் நல்லா வச்சுடுவானோ என்ன செய்வானோ தெரியாதுல்ல. நம்மகிட்ட இருக்கதான் பொடுங்கு வருவான். ஆமா யாருக்கு கிடைச்சாலும் அப்படி கிடைக்கணும். மாமா என் தம்பி சாயிண்டுக்காரனுக்கு அப்படி மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்க. அப்படியா கொடுத்து வச்சிருவேன் கணபத்திலா நமக்கு தான் அப்படி இருக்கு. எல்லாருக்கும் அப்படி ஒண்ணும் அமையாதுல. அப்போ நாம மக ஒரு மகா அரும மகள மடத்திய அந்த மடத்தி என்ற பெண்குடிய மகளான மாடவண்ணாருக்கும் ஆமையா மனம் படைத்து கொடுக்க வேண்டும் என்றோ அண்ணன் தங்கச்சிக்கு அழைப்பு கொடுத்தா. சரி ஏன் தங்கை சிந்தி அம்மா அத்தா இருக்காவளா இருக்கவளாம்மா என்ன வானா மரும அப்படி இருக்கா நல்லா இருக்கா எத்தா உன் பிள்ளைக்கு என்னத்தா இந்த ஊரையே வித்துருவா. ஆமா அப்படி இருக்கா அவன் தொழில் அப்படி என் மவா நான் ஒரு பவதான் வச்சிருக்கேன். ஆமா என் மருமனுக்கே கட்டி கொடுக்க போறேன். ஆமா அதான் மாப்பிள்ளையிட்ட பேச வந்தேன். ஆமா வீட்டோட மாப்பிள்ளைய நானே வச்சுக்கிட்டேன். சரி சரி நான் அது வர்றத கணக்கு பண்ணலாம் வேண்டாம். சப்பரத்தை கணக்கு பண்ண வேண்டாம். சப்பரத்துக்கு முன்னாடி நினைவு பண்ணலாம்டா. சரி அப்போ மாடவனாருக்கோ மாடத்தி பெண்ணை மனம் முடித்தோ முடித்து அந்த மாடவன்னார் மாடத்தி சொந்த ஊரே வாரார்கள் மேல நல்ல ஆலங்குளம்
உள்ளோம் உறதில வேறும் தேவியம்மா மாடவன்னார் மாடத்தே மாலையிட்டு மணமுடித்து மங்களியான் திருவோட்டி மங்களம்மா வாழ்ந்துவார் மாமா மகள மணமுடிச்சு வாராரு பொண்ணும் மாப்பிளையும் வனத்துல மேஞ்சாலும் எனத்தோட வந்து சேர்ந்துடணும். இன்னைக்கு மெட்ராஸ் பாம்பே கல்கத்தா குஜராத்ல வேலைக்கு வெட்டி போனாலும் நம்ம சொந்த ஊர் மண்ணுல வந்தா நமக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும்ல. அப்போ நாம ஒரு வருவோம் என்று ஆலகுடி ஒரு விட்டோம் அங்க பொத்தியடி ஆலங்குளத்துல மேல ஆலங்குளத்துல மாடவண்ணாரே மாடத்தியம்மாளும் அந்த சுப்பு ஒன்னாரும் சிந்தியம்மாளும் ஐயா ஐயா மாடசாமி ஐயா எங்களுக்கு வயசாச்சு போச்சு. எங்களுக்கு கண்ணும் தெரிய முடியல. எங்களுக்கு சலுகை சூழலில் துணி துவைச்சி புதி சமக்க எங்களால முடியாதப்பா. 4 வீடு குளத்தொழில் செஞ்சாதான் நமக்கு குளம் பெருமை. செக்களவு முன்னு இருந்தாலும் செடிக்கு கொண்டு காணாது அரையிலும் முன்னு இருந்தாலா அரைக்கு ஒண்ணு காணாதப்பா. ஆமாப்பா. ஆகையினால 2 வீட நீ சலுகை தொழில் செஞ்சேனா துணி துவைச்சி அந்த குடியோட தொழில நீ காப்பாத்தி வந்தனா நாளைக்கு நமக்கு ஒரு கஞ்சி தண்ணிக்கு கவலை கிடையாது. கவலையே இருக்காது. ஏடா சுப்பு ஒண்ணாமடா ஐயா எந்த அண்ணா ஒரு மூட்டை நெல்லு கொண்டு போ அப்படின்னு உள்ளுகாரன் கொடுப்பாங்க. இப்ப யாரு கொடுக்கா? வயலே அறுப்பறுத்து அங்கேயே தூக்கி கொடுத்துருவாங்க. அங்கேயே இடம் போட்டு உடனே போயிருது. யாரு வருஷ குடி நெல்லு வீட்டுக்கு ஒத்த நெல்லு வர்றது கிடையாது. ஆமா. இன்னைக்கு ஒன்னா பிள்ளைக்கும் மருத்துவ பிள்ளைக்கும் இன்னைக்கு ஒரு மூடை நெல்லு உண்டு. ஆமா அந்த காலத்துல. ஆமா. அப்போ எங்களுக்கு தவங்கி போச்சு. இந்த காடு கரையும் கிடக்கு அதுலயும் 2 வாழை தோட்ட கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு ஒரு பருத்தி எதுவும் மாசுல போட்டுக்கிட்டு சரி 2 வீடு துவச்சி பிறகு நீ தொழில பார்த்து உன் பொண்டாட்டிய நீ நல்ல மாதிரியா கண்ணு கலங்காம காலவன் கழிடா காய கண்க அப்படின்னு சொல்லும் போது பாத்துக்கப்பா ஆட்டு மண்டு சொல்லும் போது மாடவண்ணார் என்பவாரும் மாடத்தி பெண்ணவாரும் பொத்தியடி ஆலங்கோலம் மேல நல்ல ஆலங்கோலம் ஆலங்கோலம் ஊரிலே 4 சாதி திருவதில்லை மன்னவர தேவையாரும் அழுக்கெடுத்து வருவாரும் துணி எடுத்து வந்தையள்ளும் 6 மணி அள்ளியள்ளும் ஊரை நல்லா வைத்துதான் மறுநாள் காலையிலே கழுதையில பொதிகேட்டி வாராரு அரண உதயத்துல அவர்களையும் அழுக்கெடுத்து சொல்லுவேன் கொஞ்ச நேரம் தாசாவை சொல்லுவேன் கொஞ்சம் பொருங்களா அவன் கொஞ்சம் வளரட்டும்னா படிக்க பேரங்க அழுத்தம் அப்போ பொதியிலே கழுதையில பொதி கட்டி தழுக துணியை புறங்க 1 மணி ஓட்டு ஆத்து நம்பியாத்துல துவச்சி பிறகு வந்து கொண்டு இருக்கா. இப்படி இருக்கும் போது அவனுக்கு மாந்திரம் படிச்சாலும் அவனுக்கு நேரம் நல்ல நேரம் இல்ல. முறுக்கு வைக்க போனாலும் மோராசி வேணும். நல்ல ராசி வேணும். கருவேப்பிலை வைக்க போனாலும் கிரகம் வேணும். நல்ல கிரகம் வேணும். அவனுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கு. கீரை வைக்க போனாலும் கிரகம் வேணும்ல. அப்போ மாந்திர தொழில படிச்சிருந்தாலும் அவன் தன் தொழிலை செய்து வந்து இருக்கும் போதும் சரி நாம எத்தனை நாளைக்கு இந்த துணியை எடுத்து துவச்சிய கொடுத்து கஞ்சி தண்ணி வாங்கி குடிக்க அப்படின்னு இருக்கும் போது சரி அவன் தொழில் செய்து வரும்போது அவனுக்கு ஒரு வைப்பாட்டி அரும்ப இந்த ஆலங்குளத்துலயா அப்படியா தாத்தா கரெக்டா சொல்லிடுறாரு மாடவண்ண எங்க வச்சிருக்கான்னு. ஆமா அப்படியா அப்போ அப்படியா சரி அப்படியா சரி அப்ப அந்த மாடவண்ணனுக்கு அம்மா சரி சரி
தாத்தா கடைசி கட்டத்துக்கு போயிட்டோம். சரி அப்போ ஆமா அந்த மாடவன்னாரும் சரி அந்த மாடத்தியம்மாளும் அம்மாளோ சலுகை தொழில் செய்து மேல ஆலங்குளத்துல சிறப்போடு வாழ்ந்து வராங்க. வாழ்ந்து வரும்போது என்ன யாராலும் சொத்து சோவம் நல்லதோட வாழ்ந்தோம்னா ஒரு குறும்பு புத்தி ஒரு சேட்டை புத்தி உண்டு. குறுக்கு புத்தி ஏதாவது வந்துரும்ல. ஆமா அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வைப்பு வேணும். வைப்பாட்டி வேணும். ஆமா ஆமா அப்போ அந்த புத்தேடி ஆலங்குளத்துல அவரோ வைப்பாட்டி வீட்டுக்கு அங்கும் இங்குமா வாழ்ந்து வரும் நிலையில மேலாலங்குளத்துக்கும் ஆலங்குளம் அங்கிட்ட இங்கிட்ட வரும்போது எங்க வார வழி போற வழி எங்க ஐயனுக்கு மெய்யனார திருமுடையார் அங்க சாமாதி ஜாமம் போல அண்ண சாமாதி ஜாமம் போல சரிய ஜாம ஐயா தலவமான நிகிலிய மாடானோ மாடணுமா ஆதாளியா போடுதையா 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 ஐயா அதரி அதோ போடுதையா 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 சத்தமது போடுதையோ. அப்படி வைப்பாட்டி வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் வழிபாதல் யாருக்கா ஏ பெருமுடையார் சாசா ஆனைக்கு ஆய்க்கிடத்துக்கு அடங்காதத்து எங்க அப்பன் தலைவா மாட நீக்கிலி மாடங்களும் நாம வார வழி போய் நமக்கு இடைஞ்சலா இருக்க நமக்கு தொழில் செய்யறதுக்கு ஆளு வேணுமே அப்படின்னு மாறேன மையினால எங்க ஐயன் பெருமுடையார் சாசாவுல மையில வசியம் பண்ணி வச்சிருக்கான். ஆமா நம்ம வைப்பாட்டி வீட்டுக்கு போகத்தான் நமக்கு நேரம் இருக்கு. ஆமா இருக்கு. நம்பி ஆத்துல போய் துணிது வைக்க நேரம் இருக்கா? இல்ல இல்ல. அப்போ இந்த ஐயம்மந்தி தேவதை மயில ஆமா சரி அப்படியா வந்துக்கிட்டு உனக்கு காணும் பயிர் சரி அப்படியா எழுதி கொடுத்துட்டா இதுல என்ன இருக்கோ அதை தான் நான் படிக்க முடியும். கோயிலுக்கு அடுத்த வருஷம் நீங்க எழுதி கொண்டு வாங்க தாத்தா. எழுதிருங்க நல்லா எழுதிருங்க. அப்போ கரெக்டா இருக்கும். அப்படியே வைப்பாட்டி வீட்டுக்கு போவோம் வரவும் இருக்கும் போதா ஆனைக்கு ஆக்கிடத்துக்கு அடங்காத அதனை சிட்டம் கொடுதோ கொடுக்கும் பேரு வட்ட தேவதையை நம்ம மையில வசியப்படுத்தி வைக்கும் போது மை போட்டு இருக்கான். மை போட்டு பார்க்கும் போது எல்லா தேவதையும் ஒதுங்கிட்டாரு. அக்னி மாட நீக்கிலி மாடம் தலவா மாடம் எல்லாரும் ஒதுங்கிட்டாரு. எங்க ஐயனாரு ஓடி ஒழிய முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஐயனாரு மைக்கு வசியம் பட்டாரு. ஏ பெருவம்படையா இன்னைக்கு ஆத்துக்கு போனோம் பொதி சமைக்கணும் கலையில பொதி தூக்கி போடப்பா போடப்பா. ஏ பெருவாம்படையா துணி தூக்கி போடு போடுவோம். ஏ பெருவாம்படையா ஆத்துல துணி துவ. ஆமா ஏ பெருவாம்படையா துவச்சு துணியை காயப்போடு காயப்போடு. ஏ பெருவாம்படையா அப்படின்னு சாமி அதறி சட்டம் போடுதான். ஆமா இவனுக்கு மை சிமுலு பத்தில. ஆமா மையோட வேலை இந்த மைய வேலை ஆனது. ஆனா சாமி அப்படி படுத்து. ஆமா பண்ணுதான் அப்படி அப்படியா ரதத்துல. ஆமா
அப்போ ஆமா பெருவாடையார் தொடுவாரா தொடமாட்டார் ரதத்திலேயே கொண்டு போயிட்டாரு ஆமா ஆத்துல துணி துவைச்சு தன்னால வருது சரி ஏன்னா இவன் மைக்கு கட்டுப்பட்டு இருக்காரு ஏ பெருவாம்படையா என்ன 2 வெத்தலை பாக்கு கடையில வாங்கிட்டு வைப்பான் சரி ஏ பெருவாம்படையா என்ன அப்படின்னு இவன் போட்ட சட்டைக்கெல்லாம் சாமி என்னன்னு கேட்டிருக்காரு ஆமா அப்படி கண்ணீரும் கவலையமாக ஆமா ஏ தலவா மாடா ஏ அக்கினி மாடா நீக்கிலி மாடா மாட வண்ணான் செய்த இடைஞ்சல வாக்கலாம் ஆமா பாத்தியாப்பா அப்படின்னு கண்ணீர் சொல்லுறாரு இவ்வளவு பேத்தியாவது நீங்க இருக்கல இவன் பண்ணத வேலை நான் பெத்த மக்கா நீங்க அவ்வளவு வேற நீங்க இருக்கும்போது ஆமா நான் ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு பொதி சுமக்கணுமா நீங்களாம் இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஏ ஐயனாரே பெரும்புடையாரே அஞ்ச வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் 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 காலம் வரும் பொழுது வரும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன் அவனை கண்டு நாங்க வச்சுக்கிட்டோம் நேரம் வரும் பொழுது வரும் நிச்சயமா ஆனா சங்காரம் செய்வேன் ஆமா அப்படின்னு சொன்ன போதும் ஆமையா அப்பந்தான் எங்க ஐயா தலவாட நீக்கிலி மாடா அக்னி மாட ஓ ஐயனாரு பெருமுடை ஐயனார இன்னைக்கு மாட ஒண்ணா முறை கூப்பிடுவான் ஆமா நீ ஏன்னு எதுக்குன்னு பதில் வார்த்தை கொடுக்க கூடாது பேசவே கூடாது ஆமா அப்படி இருக்கும்போது ஆமையா அவன் சொந்த காசு கொண்டு அவனுக்கு காடுகரை நிறைய இருக்கு பாத்தீங்களா தானியங்கள்லாம் நிறைய போட்டிருக்கான் பொத்தியடி ஆலங்குளத்துல விவசாயம் நல்ல மாசூல் நெகசூலுமா இருக்கு பட்டத்துக்கு அறுக்கக்கூடிய நிறமா இருக்கு காணா உளுந்து தட்டம்பேரு அப்படியா ஆமா எல்லா மலை மாசெல்லாம் செஞ்சிருக்காங்க சரி அப்படி செஞ்சு அவன் செஞ்சு போட்டிருக்கான் ஆமா அப்போ ஏ பெருவம்படையா புதிது எடுப்பா துவைக்கப்படுமா ஏ பெருவம்படையா ஏ பெருவம்படையா ஒரு சேத்தத்துக்கு என்னன்னு கேட்டு வருவாரு ஐயனாரு 3 சத்தம் போட்டு இன்னைக்கு வரலையா ஏன் வரல ஒரு ஒண்ணு சும்மா விடக்கூடாதே நான் வைப்பாடி விட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவன் வரக்கூடிய நேரம் அவன் அவளுடைய மனைவியாவும் எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா என்னோட வார்த்தைகளும் இன்னைக்கு நாளையில நீங்கள் அங்க போக வேண்டாம் கொள்ளாத செப்பனம் நானே எங்க கண்டனை ஆகாத சகுனம் அரங்கிலிய கண்ணிலையா ஏங்கனவய சாமி எவ்வளவு நாள் போனியோ வந்தீ நான் ஒரு நாள் ஒண்ணும் சொல்லல நீங்க இன்னைக்கு போவேன்னா நான் பொல்லாத சொப்பனம் ஆகாத சகுனம் கண்டேன் போமதி நீ வீட்டுல உனக்கு வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னு கோபம் கொண்டு இவ வாரான் ஏற்கனவே பெருமை நம்ம கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கல அதுவும் மேல அவன் கோபத்துல இருக்கான் இன்னைக்கு என் வைப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறான் அப்படி இருக்கும் போதா என்ன ஐயட்டோ அடு ஐயட்டு நாளா தளவ மாடே ஐயா கீனி மாடே ஐயா நிக்கிளி மாடா இருவ போல சுருவம் கொண்டே இருவ போல சுருவம் கொண்டே மழை நல்லா மாசுலா அலிசாட்டம் பண்ணுவாரா ஐயா நிக்கிளி மாடா அந்த காடு நல்ல கரையலில் பருவத்திலே இருக்குதோரே அந்த மலையே நல்ல மாசூலத்தா ஐயா மாட சாமி இரும போல சுருவங்கொண்டே சுருவங்கொண்டு மலை மாசுல
அரிஞ்சாட்டம் நடக்கும் போதா பெரும்படியார் தலவா மடத்துல மாதரம் ஐயா என்னை இப்படி புது சுமக்க செய்தானடா. அப்படி அக்னி மாட நீக்கிலி மாட சொல்லும் போது யானை எதிர்த்து நீங்க கேட்க கூடாது. நான் அக்னி மாடன், நான் நீக்கிலி மாடன், நான் மாடவண்ணான சம்காரம் செஞ்சுட்டோம்னா நீங்க எனக்கு என்ன கொடுப்பியோ? என்ன கொடுப்பியா? ஏ நான் மாடவண்ணான சம்காரம் செய்ய என்ன கொடுப்பியோ? கொடுப்பீங்க சொல்லுங்க. எப்பா உங்க வான எனக்கு ஆடு சேவா அத்தனையும் பழி எனக்கு எனக்கு குடிப்பேரா தாரம்பா தார சாமி வாயினால சொன்னானா ஏத்துக்கிட மாட்டேன். எனக்கு பச்சை தண்ணி தண்ணி அம்மா தண்ணி அம்மா பெருங்கோடையா சதி அம்மா நான் கொடுத்து தலவமானோடு நேரம் வரும் காலம் வரும் நான் கண்டிப்பா கதிருப்பேன் மாடவனாய் என்பவரும் அந்த மாடத்திடா சண்டையிட்டும் போக வேண்டாம் எங்கடா என்ன புத்தியது சொன்னவாறு அவன் மனைவி சொல்ல கேட்கலை அவன் மங்கை என்று நினைத்துதான் அண்ணன் வைப்பாட்டி வீட்டுக்கு வராங்க மாடவண்ணாய் வைப்பாட்டி வீட்டுக்கு அவரு மண்ணு வேற தேவியாரோ அங்க மாலையிட்ட மன்னனை அங்க மனைவி என்று வாழ்வான் அண்ணன் கனவேனோ மனைவியுமோ அங்க கணவன் போல வாழ்வாரு. ஏடே ஏடே நான் போற நேரம் ஆயிட்டு இன்னைக்கு நேரம் ஆயிட்டு நான் வீட்டுக்கு போறேன். மழை மாசத்துல தானியத்துல மாடு காடெல்லாம் அழி சேட்டம் பண்ணது என்னன்னு பாக்கணும். இவன் என்ன ஏதுன்னு பாக்கணும் வந்தா பாத்தீங்களா பாவி மைசி மேல வச்சுட்டு வந்துட்டான். பாவி என்னத்த வச்சுட்டு வந்தான்? மைசி மேல வச்சுட்டு வந்துட்டான். மையால இருந்த மையம் மறந்ததுனால அப்ப நீக்கிலே வாடா இதுதான்டா உனக்கு சமயம். அப்பா கால வரும் பொழுது மாடவண்ணா வர ஐயவான மாடசாமி மலை மாசல் அடியுடையாயே மாடி சொல்லுவாட எங்க வந்து ஓடுது இரோ மாடு அப்படியே மாந்திர கோலை கொண்டு ஒரு கால் இருக்கும் போது இந்த மாடை நினைச்ச புறங்காலத்தை கொண்டு அவளை பிரிவிச்சான். எங்க ஆண்டவன் ஐயா நீக்கிலி மாட ஐயா மாடு போல துருவம் கொண்டு ஐயா மாடு போல துருவம் கொண்ட நீக்கிலி மாட மாடு போல கொண்டு வாரா எங்க பிரபுடிங்க அந்த சவத்தையான மாடவண்ண சங்காரம் கொம்போட எடுத்து வாராரு. ஐயா கொம்போட சுத்தி உடல்ல சுத்தி கொம்புரைக்கு சவத்தை தூக்கி ஐயா மாடசாமி எங்க வாராதிரிமா ராஜா கிழமங்கள ஐயா பெரும்புடையார் வாசல்ல வந்த போது பெரும்புடையார பெரும்புடையார மாடவண்ணான சங்காரம் செய்தோம்னு கும்பு கொண்டு காட்டும் போது தலவாமலை நின்னுப்பா இது செய்வோப்பா இது சவத்தை கொண்டு வீசப்பா ராஜாக்கள் மங்கள கால்வாய்க்கு வடபுறத்துல வீச அங்க மாடவண்ணாருக்கு சமுதாயம் அங்க அவனுக்கு நிலையம் போட்டு கோட்டையில் இருந்த மாடசாமி ஆதியில அங்க தர்க்க மாடா கும்பு கொண்டு நீக்கி குளோடோடு வந்ததுனால
நீக்கிலி மாட என்று சொல்லி ஐயனார் பேர் கொடுத்த சாசா நீக்கிலி மாட அக்கினி மாடைக்கும் மாடத்தி அம்மா வரியாத தேவிற்கும் என் தாயான பருவதை அம்மாளுக்கு நம்பியாற்றி வரகரையா நம்பியாற்றி வரகரையா நீக்கிலி மாட வருவாரா ஐயவான மாடசாமி ஐயவான மாடசாமி அவரு பொங்கப்பான ஆடுகவா அத்தனையும் பலிகளையும் வாங்கி கொண்டா நீக்கிலி மாட ஐயா அக்கினி மாட நாடவாரா நீக்கிலி மாட ராடவாரா ஆடிசவா பலிகளை ஐயா அத்தனையும் வாங்கி கொண்டா மாடசாமி சித்தீர உத்திரத்தில் கருவுடையார் வாசலில வணங்கி வந்த மகளாயே ஆழ்ந்து வரம் கொடுப்பாராயே மக்களுக்கு வழங்கிய மக்களுக்கு கொடுப்பாராய் அம்மையான